2027 மிதுன ராசி முக்கிய பலன்கள். 1. தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர். பாக்ய சனி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே மீனம் நீடிப்பதால் வேலையில் இருந்த தடைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடும். பதவி உயர்வு. உங்களின் கடின உழைப்பிற்குத் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை மதித்து நடப்பார்கள். சுயதொழில். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு 2027 ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். தன லாபம். 2027 நவம்பர் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சிம்மம் சஞ்சரித்தாலும் சனியின் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் விழுவதால் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. சேமிப்பு. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். முதலீடு. தங்கம் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது. 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். சுபகாரியங்கள். 2027 மே மாதம் நிகழும் ராகு கேது பெயர்ச்சிக்குப் பிறகு திருமணத் தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். மேம்பாடு. மன அழுத்தம் குறைந்து உடல் ஆரோக்கியம் சீராகும். பழைய நாள்பட்ட வியாதிகளில் இருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள். எச்சரிக்கை. எனினும் அவ்வப்போது சிறு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் வந்து நீங்கலாம். முறையான யோகா மற்றும் நடைப்பயிற்சி அவசியம். 2027 முக்கிய கிரக பெயர்ச்சிகள். 1. ராகு கேது பெயர்ச்சி மே 2027. ராகு 8ஆம் இடத்திற்கும் மகரம், கேது 2ஆம் இடத்திற்கும் கடகம் பெயர்ச்சியாகிறார்கள். இது பேச்சில் நிதானத்தையும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையையும் கோருகிறது. 2. குரு பெயர்ச்சி நவம்பர் 2027. குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு கன்னி பெயர்ச்சியாகிறார். இது சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும் தாயார் வழி உறவுகளில் மேன்மையையும் தரும். 3. சனி பகவான் 9ஆம் இடத்திலேயே நீடித்து உங்களுக்கு பாக்கியங்களை தொடர்ந்து வழங்குவார். 2027 கவனமாக இருக்க வேண்டியவை. வாக்குவாதம். 2இல் கேது இருப்பதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது குடும்ப அமைதிக்கு நல்லது. முதலீடு. பெரிய தொகையை பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் முதலீடு செய்யும்போது நிபுணர்களின் ஆலோசனையை பெறவும். பரிகாரம். விநாயகர் வழிபாடு. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட தடைகள் யாவும் விலகும். பெருமாள் வழிபாடு. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாத்தி வழிபட அறிவுத்திறன் கூடும். தானம். சனிக்கிழமைகளில் முதியோர்களுக்கு அல்லது ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும்.